அது வீடு தொடர்பு இருக்கணும். அதாவது அது சம்மந்தமான தசா புத்தி நடக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு 2வது வீடு சுக்கிரன், அதாவது ரிஷபம். ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன். 7வது வீடும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான், துலாம் வீடு. 9வது வீடு வந்து நம்ம குருவோட வீடு தனுசு. ஸோ இந்த குரு தசையில் சுக்கிர புக்தியோ, சுக்கிர தசையில் குரு புக்தியோ வந்தால் அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒன்று நடக்கும். ஏன் 2வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு சொல்கிறேன்னா, 2ன்றது குடும்பம், 7ன்றது ஸ்பௌஸ், அதாவது வாழ்க்கை துணை, 9ன்றது ஒரு பாக்கியம். பாக்கியம்னா ஒரு கிஃப்ட்டு. கிஃப்ட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடு, மனைவி, மக்கள். வீடுன்றது அமைகிறதும் ஒரு கிஃப்ட்டு தான். ஒய்ஃப் இல்லை ஸ்பௌஸ் அமைகிறதும் ஒரு கிஃப்ட்டு தான். அதே மாதிரி குழந்தைங்கள் பிறக்கிறதும் கிஃப்ட்டு தான். ஸோ 2, 7, 9 வந்தால் கல்யாணம் நடக்கும். விவாகரத்துக்கு என்ன நடக்கும்? பதிவு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து இலவசமாக வழங்கியிருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்வி போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கப்படும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பொது விதியெல்லாம் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து 7ல் சனி இருந்தால் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 7ன்றது ஸ்பௌஸ் ஸ்தானம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்பௌஸுன்றது இடத்துல வந்து சனி இருந்தால் பாவ கிரகம், உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறத விட்டு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நிறையா யூடியூப்பில் நிறையா பதிவு இருக்கும். ஆனால் சில பேருக்கு 7ல் சனி இருந்தால் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது விதி வந்து பொதுவானதாக கண்டிப்பாக இருக்காது. புத்தகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஜோதிடர்களும் யூடியூப்பில் வர பதிவுகளும் இருந்தால் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குது கல்யாணம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நம்ப வேணாம். ஏன்னா வந்து 7ல் சனி இருக்கும்போது நிறைய பேருக்கு 22 வயசு, 20 வயசுலேயே கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரே ஒரு சின்ன ரீசன் தான், 7ல் இருக்க சனியை உதாரணமாக ஒரு ரிஷப லக்னமாக இருந்து, ரிஷப லக்னத்துக்கு 7வது வீடு விருச்சிகத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சனியை வந்து குரு வந்து, அதாவது கடகத்திலிருந்து குரு வந்து 5வது பார்வையாக பார்த்தாருன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும். ஏன்னு கேட்குறீங்களா? ரிஷப லக்னத்துக்கு 7வது வீட்டில் சனி இருக்கும்போது அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி 9வது வீட்டு அதிபதி. 9வது வீட்டு அதிபதி வந்து குருனால், உச்ச குருனால் பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் சின்ன வயசுலேயும் நடந்துடும். அவங்களுக்கு வந்து திருமணத்தில் லேட்டாகும், திருமண தடை வரும், திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்காது, இல்லை பையன் கிடைக்காது, இதெல்லாம் நடக்காது. அதனால் பொது விதியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னம், அதாவது பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், இதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ வந்து உங்கள் லக்னம் என்னவாக இருக்குது, லக்னம் வந்து லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்னாதிபதி நல்லா இருக்காரா, நல்லா இல்லையா, சுபகிரக தொடர்பு இருக்கா, அதை வச்சு உங்களுடைய தசா புத்தி எதை சொல்லுது அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். அதனால் 7ல் சனி இந்த கல்யாணம் நடக்காது, 6ல்